ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபலா அண்ட் ப்ரொமோட்டாஸ். இன்றைக்கி நாம் ஒரு லோ ப்ரைஸில் அமைந்த ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து எர்லப்பபுரம் அடுத்து தான் நமக்கு இந்த சரக்கல் விலைன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குங்க. அதாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆன ஒரு புதிய வீடு தான். இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 1.5 சென்ட் இருக்குங்க. 1.5 சென்டில் தான் டபுள் பெட்ரூம் வச்சு 2 ஸ்டெப்பில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஹாலை தான் பார்க்குறீங்க. ஹாலை நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு டிவி வைக்கிறதுக்கான செட்டப் எல்லாமே இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு செல்ஃபு காரியங்கள் எல்லாமே இருக்குதுங்க. அதாவது இந்த வீடு வந்து நல்ல சொந்தத்துக்குன்னே அவங்களுக்குன்னே பார்த்து கட்டின ஒரு அழகான வீடுங்க. சொந்தத்துக்குன்னே அவங்க பில்லர் பீமெல்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக கட்டின ஒரு உறுதியான பில்டிங்கை தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் இப்போ இந்த டைனிங் ஹால் பார்க்குறோம். டைனிங் ஹாலும் நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் டைனிங் ஹாலுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன ஃபேமிலி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க லோ ப்ரைஸில் வீடு என்னென்னு. அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு வீடுங்க. பார்க்குறீங்க, கிச்சனோட சேர்ந்த பக்கத்துலேயே நமக்கு பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால் அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஃப்ரண்டில் வந்து பைக் விட்றது மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் 12 அடி பாதை வசதி இருக்குங்க. ஒரு கார் தாராளமாக வந்துட்டு போகிறது மாதிரி நல்ல பாதை வசதி இருக்குது. அதே போல் ஃப்ரண்டில் உள்ள சிட் அவுட் பார்க்குறீங்க. சிட் அவுட் கம்ப்ளீட்டாகவே டைல்ஸ் ஒட்டி கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு மாடல் டைல்ஸ் எல்லாம் கொடுத்து எடுத்து இந்த சிட் அவுட்டை ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பார்க்குறீங்க, இதுவும் கொஞ்சம் ஒர்க்கர் ஏரியா தான், ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கக்கூடியது தான். அதே போல் இந்த வீட்டுக்கு கதவு ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹாலை தான் பார்க்குறீங்க. அதாவது கீழே நீங்கள் இருந்துட்டு மேலே இன்னொரு ஆளுக்கு நீங்கள் வாடகை கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கொடுத்துருக்கலாம். அப்படி ஒரு செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தால் ஒரு ஆள் கீழேயும் ஒரு ஆள் மேலேயும் இருக்கலாம். அப்படி ஒரு செட்டப்பாக தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நமக்கு கீழே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி பார்த்தீங்களோ அதே போல் தான் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம், அதே போல் ஹாலில் இருந்தே காமனாக ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெரி ஃபைனலாக 30 லட்ச ரூபான்னா இதை ஃபைனலாக கொடுத்துருவாங்க. 32 ரூபா கேட்குறாங்க. வெரி ஃபைனலாக 30 லட்சம்னா இதை கொடுத்துருவாங்க. உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய இடமா இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷஃபா லைன் ப்ரொமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.